இதை கேளுங்க. அமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த போது இந்த வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் FCRA சட்டம் 2010 நிறைவேற்றப்பட்டது என்று குறிப்பிட்டார்கள். இல்லை, அந்த சட்டம் 1996 மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். FCRA சட்டம் 1996 வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போது கொண்டு வரப்பட்ட சட்டமா? செக் பண்ணிடலாமா? ChatGPT, FCRA சட்டம் முதல்ல எப்ப கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுங்க. FCRA சட்டம் முதலில் 1976 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இதன் அதிகாரப்பூர்வ பெயர் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டம் 1976 ஆக்ட். 1976 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது கொண்டு வரப்பட்டதுதான் FCRA சட்டம், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். ஆனா ஜவஹர்லால் என்ன சொல்றாரு? வாஜ்பாய் காலத்தில், பாஜக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? ஏன்னா வரலாறு யாருக்கும் தெரியாது. அங்க இருக்கக்கூடிய 133 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கும் ஜவஹர்லால் போய் சொல்றாரு அப்படிங்கிறது தெரியுமா? FCRA சட்டம் என்ன, எதற்காக கொண்டு வரப்பட்டது, இப்ப என்ன திருத்தங்கள் கொண்டு வர போறாங்க, ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பாஜக கொண்டு வருகிறது, அது சிறுபான்மையினர்களுக்கு எதிரானது என்று பொய்யை சொல்லி அரசியல் செய்து பிழைப்பு நடத்துவதுதான் இவங்களுடைய வேலை. இதற்கு முன்னாடி அதான் பண்ணிருக்காங்க. CAA கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க? இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையும் நாட்டை விட்டு துரத்த போகிறார்கள் சொன்னாங்களே, தீர்மானம் போட்டாங்களே. இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரான CAA சட்டத்தை ரத்து செய்யணும் சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டாங்களே. அந்த CAA சட்டம் அமுலாகி 7 வருஷம் ஆச்சு. இப்ப இந்திய இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை? ஜவஹர்லாலுக்கு என்ன பிரச்சனை? இப்பவும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து பொய்யத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்த உடனே என்ன சொன்னாங்க? வக்பு வாரியத்தின் சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கொள்ள போகிறது, இது சிறுபான்மையினர்களுக்கு எதிரானது, முஸ்லிம்களுக்கு எதிரானது, இஸ்லாமியர்களை டார்கெட் செய்கிறார்கள் சொன்னாங்கல்ல. வக்பு வாரிய திருத்த சட்டம் வந்து 1 வருஷம் ஆக போகுது. என்னாச்சு? இவங்களோட சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிச்சா? அப்ப பாஜக என்ன சட்டம் கொண்டு வந்தாலும், என்ன திருத்தம் கொண்டு வந்தாலும் அதில் பொய்யை சொல்லி அது சிறுபான்மையினர்களுக்கு எதிரானது, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, பட்டியலின மக்களுக்கு எதிரானது அப்படின்னு பொய் சொல்லி அரசியல் பண்றது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அதே அரசியலை தான் இன்னைக்கு தாவேகாவும் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு FCRA சட்டம் கொண்டு வந்தா அது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, வக்பு வாரிய சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, FCRA சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது. 1976 இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு 1984 ராஜீவ் காந்தி தான் அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை வலிமையாக்கியவர் ராஜீவ் காந்தி, காங்கிரஸ் கட்சி. அதற்கு பிறகு 2010 ஆண்டு பழைய FCRA சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக FCRA சட்டம் கொண்டு வந்தது யார்? மன்மோகன் சிங், காங்கிரஸ் கட்சி. அந்த FCRA சட்டம் வந்து 44 வருடம் கழித்துத்தான் முதலில் பாஜக அரசு 2020 ஆண்டு தான் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அது வரைக்கும் அந்த சட்டத்தை பாஜக அரசு தொட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா 1976 அந்த சட்டம் அறிமுகமாகும் போது பாஜக என்ற கட்சியே கிடையாது. ஆனா ஜவஹர்லால் எல்லா பழியும் தூக்கி பாஜக மேல போடு. எவ்வளவு கூசாம போய் சொல்றாரு. ஏதோ ஒரு தடவை வாய் தவறி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. பாருங்க, அன்று வாஜ்பாய் அரசு இந்த சட்டத்தை, FCR சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு ஒட்டுமொத்தமாக அவர் தெரியாம எல்லாம் சொல்லல, தெரிஞ்சதான் பச்சையா புழுகி இருக்காரு.